ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் டாக்டர் சார். இதுக்கு முன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்ட்ரக்சர் முதலாம் கேள்வியை பற்றி. இப்போ ஒரு வீடியோ போடுறேன் ஸ்ட்ரக்சர் ரெண்டாம் கேள்வியை பற்றி. இதோட இன்ஆர்கானிக்ல எம்சிக்கு கேள்வி வரும், டி பிளாக் கொண்டு வரும். அதே மாதிரி 8வது எஸ்சி ஆர்கானிக், 9வது எஸ்சி இன்ஆர்கானிக் வரும். இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சிஆர் தாள் எடுத்து சில விஷயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. படிச்சதெல்லாம் மறந்த மாதிரி கடைசி டைம்ல அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி விட்டா சரி. இந்த வீடியோவில் நான் 2025 ஸ்ட்ரக்சர் கேள்வி செஞ்சு விடுறேன். ஸோ கேள்வி வரக்கூட பொதுவாக ஒரு எம்சிக்குள்ள வந்தாலும் பரவாயில்லை, எஸ்ஏ வந்தாலும் பரவாயில்லை, ஸ்ட்ரக்சர் வந்தாலும் பரவாயில்லை, சில மூலகங்களை பற்றி கட்டாயம் வரும். ஒரு கொப்பி எடுங்க, சரி, எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தெரிஞ்சா தெரியும், தெரியாங்க ரெண்டு விஷயம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நார்மலா சல்ஃபர்ல கேள்வி வரப்போனா, சல்ஃபர்ல வந்தா சல்ஃபருக்குரிய அன்னயன்கள்ல கேள்வி வரும். சல்ஃபருக்கு என்னென்ன அன்னயன் இருக்குது? S2 மைனஸ் ரெண்டு அன்னயன் இருக்குது, SO3 2 மைனஸ் ரெண்டு அன்னயன் இருக்குது, SO4 2 மைனஸ் ரெண்டு அன்னயன் இருக்குது, S2O3 2 மைனஸ் ரெண்டு தயோசல்ஃபேட்டட் அன்னயன் இருக்குது. பிறகு மற்ற அன்னயன்களுக்கு தானே பிள்ளை சல்ஃபருக்கான ஒன்றுக்கு மேற்பட்ட மைய அணுக்களை கொண்ட S4O6 2 மைனஸ், S2O8 2 மைனஸ், S2O7 2 மைனஸ், இப்படி எல்லாம் சல்ஃபருக்கு அன்னயன்கள். இதுகளுக்குள்ள கேள்வி வாருது. இப்ப சல்ஃபர் ஆக்சைட்டுகள் என்று சொன்னா, சல்ஃபருக்கு ஆக்சைட் என்று சொன்னா SO2, அதே மாதிரி சல்ஃபர் SO3. இந்த ஆக்சைட்ல வந்தா சல்ஃபருக்குரியது ரெண்டு ஆக்சைட்டும் வரும். சல்ஃபருக்குரிய ஹைட்ரைட் வந்தா நார்மலா H2S தான் வாரு, H2S தான் நார்மலா வாரது. சல்ஃபருக்குரிய ஒட்சி அமிலம் வந்தா H2SO3 வரும். அப்படி இல்லாட்டி H2SO4 வரும். அப்படி இல்லாட்டி H2S2O3 வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா H2S2O7 வரும். இப்ப இதெல்லாம் சல்ஃபருக்குரிய கேள்வி. சும்மா நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இந்த கேள்விகள் வரக்கூட சல்ஃபருக்குரிய கேள்வி வந்தா இவர் ரேஷியோ என்ன 2:2:3, இவர் ரேஷியோ என்ன 2:2:7, இவர் ரேஷியோ என்ன 2:1:4, 2:1:3. இந்த ரேஷியோ விகிதம் தரக்கூட, பொதுவாக விகிதம் தரக்கூட விளங்கிட்ட மகன், விகிதம் தரக்கூட ஒன்று திணிவன் அதிகரிக்கிற விகிதம் தருவான். திணிவன் அதிகரிக்கும் ஒழுங்கு இப்படி இந்த அதிகரிக்குது. H2SO4 சொன்னா விகிதம் 2 மாறி கிடைக்கும். இது எப்படி இருக்குது? சேர்வையின் படி 2:1:4 இப்படி தருவான். அப்படி இல்லாட்டி எப்படி தருவான்டா, அணுக்கள திணிவு அதிகரிக்கிறது. அப்ப அது அணுக்கள இது திணிவு கூட 2:2. அணுக்கள திணிவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் தான் ஒரு அணுட சாரண திணிவு 4க்கு 1, 2க்கு 4க்கு 1. சொன்ன விலங்கு தானே, விலங்கு சொல்ல இப்படி தருவான். கேள்விகள்ல கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஒன்று திணிவன் அதிகரிக்கிற ஒழுங்கு, சல்ஃபருக்குரிய ஒழுங்கு மாதிரி என்ன இருக்குது. இதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், இது சல்ஃபருக்குரிய கம்ப்ளீட் சேர்வு. இப்ப நான் உதாரணமாக சொல்ல போனேன்டா, ஆக்சிஜன் எடுத்தனண்டா ஆக்சைட் என்று ஒன்று அன்னயன் இருக்கும், பெர் ஆக்சைட் என்ற ஒரு அன்னயன் இருக்கும், சூப்பர் ஆக்சைட் என்ற ஒரு அன்னயன் இருக்கும். ஆக்சிஜன் ஆக்சைட்டுகளை பொறுத்த வரைக்கும் O2, அதே மாதிரி O3 என்ற சேர்வை ஆக்சிஜன் தோற்றுவிக்கும். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் தான் ஹைதரைட்டுகளாக H2O2, அதே மாதிரி பிள்ளைகள் ஆக்சிஜன் ஆனது H2O2 H2O. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்து கொள்ளும் சொன்னா, ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நோமலா கேள்வி வரக்கூட இதுக்குள்ள அந்த கேள்வி வார வழக்கமா. ஆக்சிஜனை பொறுத்து இதான் கேள்வி வாரது. இதுக்குள்ள கொதிநிலைகள் சம்பந்தமான கேள்விகள் வாரது வழக்கம். இப்ப நான் நைதரசன் எடுத்துக்கொண்டேன்டா, நைதரசனால தோற்றுவிக்கிற பெரும்பாலான முக்கியமான அன்னயன் N3- அல்லது NO2-, அப்படி இல்லைன்னு சொன்னால் NO3-. ஸ்பெஷலா நைதரசன் அன்னயன்கள், ஒட்சி அன்னயன்களை பொறுத்த வரைக்கும்
நைதரசன் ஹைதரைட்டட் கேள்வி வந்தா நம்மளுக்கு நோமலா வாரது என்ன NH3 தான் நோமலா நைதரசன் தோற்றுவிக்கிற பொதுவான ஹைட்ரைட். நைதரசன் ஆக்சைடு எடுத்தோம்னா இந்த N2O விசேடமான ஒரு ஆள் என்னது, அது ஒரு நடுநிலையான ஆக்சைடு. NO ஒரு நடுநிலையான ஆக்சைடு. N2O3 ஒரு மென்னமில் ஆக்சைடு. NO2 இது உறுதி இல்லாத ஆக்சைடு, இருவழி விகாரம் அடையும். N2O5 வண்ணமிலத்துக்குரிய ஆக்சைடு, வண்ணமில ஆக்சைடு. இது வண்ணமிலம், இது இதுவும் அமிலம் தான், ஆனா இருவழி விகாரம் அடையும். இது மின்னமிலம், நடுநிலையான ஆக்சைட்டுகள். நைதரசன் சேர்வையை பொறுத்த வரைக்கும் N2 நைதரசன் பொதுவா மும்மை பிணைப்போட N2 எடுக்கும். நைதரசன் ஒட்சி அமிலத்தை பொறுத்த வரைக்கும் நைதரசன் HNO3, அதே மாதிரி HNO2 கொண்ட 2 ஒட்சி அமிலங்கள்ல தோற்றுவிக்கும். ஸ்பெஷலா கேளுங்க. நைதரசனால உருவாகிற சேர்வைகளை பொறுத்த வரைக்கும், நைதரசனால உருவாகிற சேர்வைகள், அதுவும் இண்டஸ்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட கவனமா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது NH4NO3 ஒரு வெடிபொருளாகவும் பசலையாகவும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு NH4NO3. நைதரசன் சேர்வைகளை பொறுத்த வரைக்கும் CONH2 twice. இவர் யாரு? யூரியா. NH4NO3 யூரியா. நைதரசன் சேர்வைகள்ல இந்த HNO3 கவனம், அது ஒட்சி அமிலமாக இருக்கு. நாங்க ஒரு வண்ணமிலமாக நாங்க இவர் எடுக்கலாம். நைதரசன் சேர்வைகளை பொதுவாக கேள்விக்கு வார சேர்வைகள். அதே மாதிரி நைதரசன் உப்புக்கள் பசலைகள்ல இந்த அமோனியம் என்ற கற்றைன் நைதரசனால உருவாகிற ஒரு கற்றைன் என்ன வரப்போதாம்? NH4+ என்ற கற்றைன். இந்த கற்றைனோட நிறைய அன்னயன்கள் சேரலாம். பொதுவா பேப்பர்ல கேள்வி வாரது நோம எல்லாருக்கும் தெரியும். அது சல்பரா இருக்கலாம், நைதரசன் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம். எப்படி கேள்வி வந்தாலும் இதுக்குள்ளதான் கேள்வி வழக்கமா வாரது. அலசன்களை பொறுத்த வரைக்கும் அலசன்கள் Cl- OCl- என்று வெளிற்றும் கருவி, ClO2 1-, ClO3 1- என்ற வண்ணமிலம், ClO4 1- என்ற வண்ணமிலம். இந்த இதெல்லாம் குளோரினால தோற்றுவிக்கப்படுற அனாயன்கள். குளோரினால் தோற்றுவிக்கப்படுற ஹைதரைட் என்னன்னு சொன்னால் HCl. குளோரினால் உருவாகிற சேர்வு என்ன வரப்போதாம்? Cl2. குளோரினால் தோற்றுவிக்கப்படுற ஒட்சி அமிலங்கள் HOCl நல்ல விளங்கி எடுக்கணும். மின்னமிலம், வன்மையான ஒட்சி ஏற்றும் கருவி. HClO2 மின்னமிலம், இவரை விட குறைந்த வன்மையான ஒட்சி ஏற்றும் கருவி. HClO3 அதே மாதிரி HClO4. நினைக்கிற HClO4 மிகவும் வன்மையான அமிலம், ஆனா ஒரு லேசான ஒட்சி ஏற்றும் கருவி. இதுல இன்னிக்கிற Cl- தான் இழிவான தாழ் வெப்பநிலையில் உறுதியா இருக்கும். OCl- தாழ் வெப்பநிலையில் உறுதியா இருக்கும். இவர் ClO3 இன்னிக்கிற OCl- தாழ் வெப்பநிலையில் மட்டுமே உறுதியாக இருக்கும். உயர் வெப்பநிலையில் உறுதியானது இல்லை குளோரின் சேர்வைகளை பொறுத்த வரைக்கும். குளோரின் ஆக்சைடுகளை நாங்க சொல்லலாம், நல்லா விளங்கி எடுக்கணும். பேப்பர்ல வார கேள்வி. இப்ப நீங்க ஃபேஸ் பண்ண போற பேப்பர்ல உங்களுக்கு ஒன்று கற்றயன்களை கேட்டு வரலாம், அப்படி இல்லைண்டா அன்னயன்களை கேட்டு வரலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பங்கீட்டு வரை சேர்வையை கேட்டு வரலாம், அப்படி இல்லாட்டி ஒரு உப்பை கேட்டு வரலாம். நல்லா விளங்கி எடுத்துக்கொண்டீங்களா? சரி, கேள்வி வந்தா ஒரு நாளும் விடைக்கு டக்குன போகப்பட ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். ஒரு கேள்வியில ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். இப்ப நான் வாசிக்க போறேன் 2025 ஸ்ட்ரக்சர் பேப்பர் 2ஆம் கேள்வி. நான் வாசிக்கன்னு பாருங்க. ஏ ஆனது நீரில் கரையத்தக்க வெண்ணிறமுள்ள ஒரு செய்தி. இதுக்கு ரஃப் பயன்படுத்துறதுல ஒரு கையில் ஒரு பென்சில் எடுக்கிறேன். ஏ ஆனது நீரில் கரையக்கூடிய ஒரு வெண்ணிறமான ஒரு சேர்வையாகும். நீர்ல கரையணும்டா அந்த அன்னயன் கட்டாயமாக அந்த அன்னயனையும் கற்றயனையும் கவனமா பார்க்கணும். அது விகிதம் என்ன விகிதத்தில் இருக்குது பாருங்க பார்ப்போம். அது என்ன விகிதத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த கேள்வி என்ன விகிதம்? 2025ஆம் வருஷம் வந்து ஸ்ட்ரக்சர் பேப்பர் 2ஆம் இலக்க கேள்வியில ஏ பார்ட் என்ன விகிதமாக இருக்குதுன்னு சொன்னால் 4:2:3. இதுல அவன் சொல்றானாம் அணுத்துணிவு அதிகரிக்கும் வரிசையில். அப்ப
அணுத்திணிவு இன்னவாறு அணுட திணிவை விட இன்னவாறு அணுட திணிவு கூட, இந்த திணிவு கூட. இந்த விகிதத்தை கடைசியா விட எல்லாம் எடுத்ததுக்கு பிறகுதான் கடைசியா யூஸ் பண்ணணும். விளங்குதா? விகிதத்தை கடைசியா தான் பாக்குறேன், இப்ப பாக்கல, அதை மறந்து கொள்ளுங்க. சரி, ஒவ்வொரு மூலகத்திர அணுவன் 20 விட குறையும், 20க்குள்ள வரப்போகுது. அப்ப டி பிளாக் இல்லை, எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் வரப்போகுது. இன்னும் விடைக்கு வரல. சரியா? இவற்றில் இது மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் பி தொகுப்புக்குரியது. இன்னும் விடைக்கு வரல. ஏ சூடாக்க கூட அந்த சேர்வையை சூடாக்க கூட அந்த சேர்வையை நான் சூடாக்க கூட வெப்பப்படுத்த கூட நிறமற்ற நஞ்சில்லாத நடுநிலையான நேர்கோட்டு கட்டமைப்புடைய வாயு. அவன் சொல்ற எல்லா இயல்புக்கும் பொருத்தமான வாயு N2O. N2O வாயு வரணுமெண்டா நமக்கு தேவை என்ன உப்பு? இவர் வரணுமெண்டா NH4 NO3 என்ற உப்பை வெப்பப்படுத்தினா மட்டும்தான் இவர் கிடைக்கும். இவரோட நீர் மூலக்கூறும் கிடைக்கும். அப்ப பாருங்களேன், நான் சொல்ல விஷயம் என்னன்னா, இந்த கேள்வி ஏற்கனவே வந்திருக்கு. அப்ப நாங்க வாசிக்க கூட நிதானமாக வாசிச்சு ஒரு கடைசியை செக் பண்ணி பாருங்க பார்ப்போம். இதுல இருக்கிற நைட்ரசன் 2, இதுல இருக்கிற ஆக்சிஜன் 3, இதுல இருக்கிற ஹைட்ரசன் 4. ஹைட்ரசன் அணுவண்ணை விட திணிவண்ணை விட நைட்ரசன் திணிவண்ணை விட ஆக்சிஜன திணிவன் தான் கூட. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது அடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்ல விளங்குதா? எனக்கு விளங்கிட்டு. அடுத்தது பாருங்க பிள்ளையாள், ஒரு வளமாக்கியாக பயன்படுத்தப்படும். கெமிஸ்ட்ரியில சொல்றாங்களா? நான் சொன்னேன் தானே, NH4 NO3 ஒரு வளமாக்கி பசலை. அதே மாதிரி ஒரு வெடிப்பொருளை பயன்படுத்தப்படும். ஏல 2ஆம் இலக்க கேள்வியை பாருங்களா, திரும்ப சொல்லாங்களா, பிங்கிறதும் நீரில கரையக்கூடிய. அப்ப இவரை வெப்பப்படுத்தினோம்னா ஒரு N2Oவும் 2 மூலக்கூறு நீரும் வரும். NH4 NO3 ஒரு மோலை வெப்பப்படுத்தினா ஒரு N2Oவும் 2 மூலக்கூறு நீரும் வரும். சரியா? பிங்கிறது நீரில் கரையத்தக்க ஒரு வெண்ணிறமான சேர்வி. ஏயின் 3 மூலகங்களும் அதில் இருக்குது. அப்ப என்ன? NH4 NO3 இருக்கிற அதே நைட்ரசன் ஹைட்ரசன் ஆக்சிஜன் 3 பேரும் இருக்கிற ஒரு சேர்வையா இருக்குது. பிள்ளை உடனே HNO3 3 பேருக்கு பாத்தீங்களா? HNO3 அதே 3 பேர் ஆட்கள் இருக்காங்க. அப்ப நாங்க டக்குனு விடைக்கு ஓடப்படா, கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். சிறகு சொல்லாராம், இதுல இருக்கிற 4க்கு 2க்கு 2 விகிதம் என்ன? 4க்கு 2க்கு 2, 4க்கு 2க்கு 2 அணுத்திணிவு அதிகரிக்கிற வரிசை. இன்னும் விடைக்கு வரல. பிங்கிற ஆளை சூடாக்க கூட நிறமற்ற மனமற்ற உயர் பிணைப்பு பிரிகை சக்தி. ஒரு கேள்வியில இன்ஆர்கானிக் கேள்வியில ஒரு வீக் பாயிண்ட கண்டுபிடிக்கணும். இன்ஆர்கானிக்க நாங்க விடிய படிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இன்ஆர்கானிக்ல நிறைய வீக் பாயிண்ட் இருக்கு. இன்ஆர்கானிக்ல வீக் பாயிண்ட் கூட இருக்கு. கேள்வியை வாசிக்கக்குள்ளே விட வரும். சரியா? இதுக்கு நான் ஒரு 30 செகண்ட் எடுக்கேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஸ்கூலுக்கு யாராலும் ஒரு ஆள் செமினார் செய்ய வந்தா, நீங்க ஏதாவது ஒரு செமினாருக்கு போனீங்கண்டா, ஏதாவது ஒரு ஃப்ரீ செமினாருக்கு போனா அந்த வகுப்புல 2 பாடம் படிப்பிப்பாங்க. ஒன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, 2வது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதை தவிர வேற எந்த பாடமும் நார்மலா படிப்பிச்சு தாரல்ல. ஏன் தெரியுமா? உங்களோட வியாதி என்ன, உங்களோட நோய் என்ன, உங்களுக்கு மறக்கிற நோய். எங்களோட பாசிட்டிவ் என்ன, எங்களுக்கு மறக்கிறல்ல. ஸோ நாங்க என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு மறந்து போகணும்னு திரும்ப தெளிவாகக்குள்ள உங்களுக்கு கடும் நல்லா இருக்கும். விளங்க வகுப்புல படிப்பிக்க நல்லா விளங்குதேன்னு இருக்கு. ஆல்ரெடி நீங்க படிச்ச விஷயத்த நான் திரும்ப சொல்லக்கூட முதலாதாரம் மறந்துருப்பேன், 2ஆதாரம் சொல்லக்கூட நல்லா ஓம விளங்கும். இப்ப நான் ஓகே உங்களுக்கு அண்ணன் முதலாவது கூடாதால போய் 2வது நல்லால போய்த்துருவார். 3வது ஒருத்தர் வந்து படிப்பிக்க கூட 1வது சேரும் கூடாத ஆளா போய் 2வது சேரும் கூடாத ஆளால போய் 3வது படித்தாரவர் நல்லா விளங்குவார். அதான் இன்ஆர்கானிக்கிற தன்மை. உங்களுக்கு இருக்கிற நோய் என்ன, மறக்கிறது. சரியா? அப்ப கவனம் விளங்கிடுங்க. இன்ஆர்கானிக் ஒரு பச்சை தண்ணியான பாடம். என்ன?
தெளிவா கேள்வியை வாசிக்கணும். ஒரு தரம் அதை நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல கேளுங்க. வேற யாரோ ஒரு ஆளோட ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஆர்கானிக் ஓட மாட்டேன். இன்ஆர்கானிக்ங்கிறது தான் படிக்கணும் அந்த பாடத்தை. வேற யாராலும் ஒரு ஆள ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன படிச்சாலும் உங்களுக்கு பாடம் ஓட மாட்டான். அதை ஒரு தரம் படிக்கணும். ஷார்ட் நோட்ஸை நீங்க தான் எழுதி எடுக்கணும். என்ன சொல்றத நீங்க தான் சமரி எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு போதும். அப்ப பிங்கிறது அடைய பாதுகாப்பம் அதி உயர் பிணைப்பு பிரிகை சக்தி உடைய ஓரின் ஈரணு வாயு. இந்த 2018 ஆண்டு ஸ்ட்ரக்சர் 2ஆம் கேள்வியில கேட்டிருக்கான். நைதரசன் பிணைப்பு பிரிகை சக்தி ஏன் கூடு? காரணம் என்ன? நைதரசன் ஏன் சடத்துவ வாயுன்னு சொல்றதே அதுல பிணைப்புகளுக்கு பிணைப்பு பிரிகை சக்தி உயரும். அப்ப N2 வாயு வரணும்டா நைதரசன் ஆக்சிஜன் ஹைதரசன் இருந்து N2 வாயு வரணும்டா யார வெப்பமேற்றணும் பாருங்க பாப்போம். அந்த வாயு என்ன முறையில உற்பத்தி செய்யப்படும்? இயற்கையில் நைதரசன் வாயுவை இயற்கையில் உற்பத்தி செய்யற முறை என்ன? திரவ வழியே 2014 ஆண்டு கேள்வி. திரவ வழிய பகுதி வட காய்ச்சி வடித்தமண்டா கைத்தொழில் ரீதியாக N2 வாயு கிடைக்கும். அப்ப N2 வாயு பெறணும்டா நம்ம யார வெப்பமேற்றி விடுறோம்? அதே சேர்வை அதே அணு. அப்ப யாரு? NH4 NO2 வெப்பமேற்றி விட்டா ஒரு நைதரசனும் 2 மூலக்கூறு நீரும் பெறும். இந்த வெப்ப பிரிகையெல்லாம் ஆல்ரெடி நாங்க அமோனியாட வெப்ப பிரிகையை தெரியாதவன் இருக்க தேவையில்லை. அமோனியா NH4 NO2 நான் சொன்னேன் தானே பிள்ளையார் அயன்களை பொறுத்த வரைக்கும் NH4 NO2 எழுதி வரும் பாரு. யார வெப்ப பிரிகையை நீங்க கட்டாயம் பாடமாக சொல்லணும் பாரு. NH4 NO2 மைனஸ் NH4 NO3 மைனஸ் NH4 CrO4 2 மைனஸ் NH4 Cr2O7 2 மைனஸ் NH4 SO4 2 மைனஸ் NH4 Cl மைனஸ் NH4 CO3 2 minus NH4 SO4 2 minus NH4 PO4 3 minus. இந்த சேர்வைகள் NH4OH. இந்த சேர்வையில அமோனியம் என்ற கற்றாயனோட இந்த அன்னயன்கள் சேர்ந்தா நிகழக்கூடிய வெப்ப பிரிகையை பாடமாக்கி ஆகணும். எனக்கு பீசமானத்தோட பாடம். NH4 NO3 பிரிஞ்சா ஒரு N2வும் 2 நீரும் பெறப்போகுது. NH4 NO2 பிரிஞ்சா N2 வாயு 1 2 3 நீரும் வரப்போகுது. அடுத்த கடி முடிஞ்சிட்டா திரும்ப சொல்லாங்களாம். நான் இதுலயே செஞ்சு வரேன்னு பாருங்க. சியை சொல்லாங்க பாருங்க. சி 25. சி ஆனது வெண்ணிறமான ஒரு அயன் சேர்வு. அடே இதை வச்சு ஒன்றுமே செய்யலாது. விகிதம் என்ன பாரு பார்ப்போம். 8 2 4 1 ஒன்றும் செய்யலாம். விகிதத்தை கடைசியா தான் பாக்குறீங்க பார். சேர்வு எல்லாம் எழுதினது பார். என்ன இருக்குது? நைதரசன் எத்தனை விகிதம் இருக்குது? நைதரசன் 2 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. பாருங்க பாப்போம். விகிதம் சரியா இருக்குதா? 4க்கு 2க்கு 2 விகிதம் கடைசியா தான் பாக்குறேன். இந்த பிள்ளைகள் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உடைக்க தெரியாது. வகுப்புல சொல்ற அடிக்கடி ஒரு கேள்வியை உடைக்கிற சுத்தியில வாங்கிடுங்கன்னு சொல்றேன். நான் அடிக்கடி வகுப்புல சொல்ல கதை உண்டு. ஒரு கேள்வியை உடைக்கிறதுக்கு சுத்தியில ஒண்ணு வாங்கணும் சொல்றேன். பிள்ளைய சிரிக்கிற வழக்கமா. அப்படியே ஒரு கேள்வி உடைக்கணும்டா, ஒரு கேள்வியில வீக் பாயிண்ட கண்டுபிடிக்கணும்டா. கேள்வியை பார்த்தா பிள்ளை மட்டும்தான் விளங்கும்டா. கேள்வியை பார்த்தா அவன் ப்ரொஃபஸர் பாக்குற மாதிரி பார்க்கணும். இன்னொரு கதை சொல்லுவேன். விஜய் படம் ஒன்று இருக்கு, கத்தி என்ற படம் ஒன்று விஜய். அந்த படத்துல நீங்க பார்த்திருந்தா விளங்கும். அவர் என்ன வரன்னு சொன்னா ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட பார்த்து இப்படி கீழே குனிஞ்சு பார்ப்பாரு. கீழே பைப் லைன் ஓடுற மாதிரி விளங்கும். அதே மாதிரிதான் நீங்க அந்த கத்தி படத்துல வந்த மாதிரி கேள்வியை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் என்ன கன்செப்ட்ல கேள்வி எடுத்திருப்பாருன்னு விளங்கணும். அப்படி அவர் இதுதான் கதைக்க வாரார் எனக்கு விளங்கிட்டு. அவர் கதைக்க வர கன்செப்ட விளங்கிட்டேன். அந்த அளவு யோசிச்சு கொண்டா சரி நீ சரியா? அவ விகிதம் தாரான் பாரு. 8 2 4 உண்டு. 4 மூலகங்கள் இருக்குது. 4 மூலகம். அணு துணிவு அதிகரிக்கும் வரிசை இன்னும் விட வரல. ஒவ்வொரு மூலகத்தில் அணுவன் 20 குறை இன்னும் விட வரல. இவற்றின் 3 மூலகங்கள் ஏபியில் உள்ள ஏபி ஆகிய 2லும் உள்ளன. அப்ப என்ன? இதில் இருக்கிற 2 மூலகங்கள், இதில் இருக்கிற கவனமாக விளங்குங்களா, இதில் இருக்கிற 3 மூலகங்கள் ஏபியில் இருக்கணும் என்று சொன்னால் அது நைதரசன், ஹைதரசன், ஆக்சிஜன். ஏற்கனவே நாங்க படிச்சோம்.
நைதரசன் ஹைதரசன் ஆக்சிஜன் அந்த மூன்று மூலகங்களும் இந்த இதில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா வேறொரு மூலகம் வரப்போகுது, இன்னும் விட வரல மகன். சிய சூடாக்க கூட சிய சூடாக்க போறோம். விளங்குத நான் சொல்லணும். சிய சூடாக்க போறோம். சிய சூடாக்குறமே சிய சூடாக்கி விடுறா. சூடாக்க கோல வலிமையான மனமுள்ள ஒரு நிறமற்ற மூலவாயு. கெமிஸ்ட்ரியில இருக்கிற காரமான ஒரே வாயு என்ன? NH3 வாயு வரணும். NH3 வாயு வரணும். சரி, மற்றதாரென்று சொன்னால் சீர நீர்க்கரைசலுக்குள்ள பேரியம் குளோரைட்டை சேர்க்கம். பேரியம் குளோரைட்டை சேர்க்கம். இந்த SO4 கண்டுபிடிக்கிறதுக்கு பேரியம் குளோரைட்டு பயன்படுத்துறேன். S2O3 கண்டுபிடிக்கிறதுக்கு Ag+ Pb2+ ஆல உருவான ஒரு கரைசலை பயன்படுத்துறேன். அப்ப பேரியம் குளோரைட்டு சீக்குள்ள சேர்த்தமெண்டா ஒரு வெள்ளை வீழ்படிவு கிடைக்குது. அந்த வீழ்படிவு அமிலத்துல கரையில்லை. பேரியத்தோட பேரியம் 2+ என்ன அன்னையும் சேர்ந்தா வெள்ள வீழ்படிவாகும். அந்த வீழ்படிவுல எந்த வீழ்படி அமிலத்துல கரையில்லைண்டா அங்க என்ன வாயு வரப்போகுது? H2SO4 வாயு வரணும். H2SO4 இருக்கணும். அப்ப SO4 இருக்கணும்டா நான் சொன்ன மாதிரி NH4SO4 NH4 twice SO4 NH4 twice SO4 இருந்தா தான் இவரை சூடாக்கினா NH3 H2SO வரும். இதுக்குள்ள பேரியம் குளோரைட்டை சேர்த்தோம்னா பேரியம் சல்பேட் வீழ்படிவாகும். நான் சொன்ன விளங்கிட்டா? விகிதத்தை பாருங்க. 2 நைதரசன் இருக்குது. இந்த 2 நைதரசனுக்குரியது, இந்த 8 ஹைதரசனுக்குரியது, இந்த 4 ஆக்சிஜனுக்குரியது, 1 சல்பர். என்னடா இது கேள்வியாடா முதலாவது? அப்ப கேள்வியை நாங்க சூடாக்க போறோம். பாருங்களா, NH4 சமப்படுத்தல பாருங்க மகன். NH4 twice SO4 சூடாக்குறன். 2 NH3யும் என்ன வருமா? H2SO4 வரும். NH3 பீசமானம் 2. தண்ணி மூலக்கூறு வாரல். தண்ணி மூலக்கூறு வாரல் ஆல்ரெடி இதை படிச்சிருக்கணும், எழுதிருக்கணும், சமப்படுத்தி இருக்கணும். டி ஆனது வெண்ணிறமான அயன் சேர்வு, ஒன்றுமே செய்யலாது. அதோட விகிதம் 8 1 2 3 விகிதம் இருக்கணும். 8க்கு 2க்கு 1க்கு 3 விகிதம் இருக்கணும். 8 1 2 8 1 2 3. எனக்கு இன்னும் விட வரலையா? விட வரல. 4 மூலகங்கள் இருக்கணும். இவற்றில் 3 மூலகங்கள் ABCயில் இருக்கிற மூலகம். NMHும் இதில் இருக்க வேண்டியது NHO இருக்கிற ஒரு சேர்வையா இருக்கணும். திரும்ப சொல்லானாம், விட வரல மகன். DS சூடாக்க கோல கிடைக்கும் விளைபொருட்களின் இரு விளைபொருட்களாக வாயு Xும் சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும் வாயுவும் கிடைக்குது. அவ சூடாக்க கோல கிடைக்கிற வாயு என்ன? XNH3 வாயு. சுண்ணாம்பு நீரை பால் நிறம் மாத்திர யாரு? ஒன்று CO2 அல்லது SO2 வாயு. கேள்வியில சொல்றாங்களா NH3யும் CO2 வரணும்டா கவனமா பாருங்களா. NH4 twice CO3 ஹீட் பண்ணினோம்டா 2 NH3 H2O CO2 வாயு கிடைக்கும். கவனமா பாருங்களா. டிக்கு அமோனியம் கார்பனேட்டை சூடாக்கினோம்டா 2 பாருங்களேன் 8 ஹைதரசன். சரியா? ஹைதரசன். அடுத்தது பாருங்களேன் ஒரே ஒரு கார்பன் தான் வரணும். சல்பர் வர மாட்டா, கார்பன் உண்டு. அதே மாதிரி ஆக்சிஜன் நைதரசன் 2 திணிவு அதிகரிக்கிற வரிசை. ஆக்சிஜன் 3 இருக்குது. NH4 twice CO3 சூடாக்குறன். NH3 H2O CO2 கிடைக்கும். H2O CO2. தம்பி, சுண்ணாம்பு நீரை பால் நிறமா மாத்துறது கல்சியம் ஹைட்ரோக்சைட்டுக்குள்ள CO2 போட்டாலும் அது பால் நிறமா மாறும். SO2 வாயுவை போட்டாலும் அது பால் நிறமாக மாறும். அடுத்தது ஈ ஆனது ஒரு வண்ணமிலம். கடைசி பாருங்க. ஈ ஆனது ஒரு வண்ணமிலம். நான் அடுத்த டியை கண்டுபிடிச்சேன் தானே. ஈ ஆனது ஒரு வண்ணமிலமா இருக்குதா? ஈ ஆனது ஒரு வண்ணமிலமாக இருக்குது. ஈ ஒரு வண்ணமிலம். ஈ ஆனது ஒரு வண்ணமிலமா இருக்குது. ஏபி ஆகியவற்றின் அதே மூலகங்களை கொண்டுள்ளது. ஈயொரு வண்ணமிலம். ஈய கண்டுபிடிக்க போறோம். ஏபியில் இருக்கிற அதே மூலகம் நைதரசன் ஹைதரசன் ஆக்சிஜன் இருக்கணும். சரியா? 3 பேர் இருந்தால் இருக்கணும். விகிதம் என்ன வரணுமா? 3
1:1 விட வந்துட்டு பொறுமையாக இருப்போம். திரும்ப ஒரு வன்மையான ஒட்சியேற்றும் கருவி எக்ஸை பயன்படுத்தி 3 தரவு சொல்லார் உண்டு. வண்ணமிலம் வன்மையான ஒட்சியேற்றும் கருவியும் எக்ஸ் NH3 உருவாகிறது. நைதரசன் ஹைதரசன் ஆக்சிஜனால் உருவாகிற ஒரே ஒரு வண்ணமிலம் 6 HNO3. ஒரே ஒரு வண்ணமிலம் 6 HNO3. அப்ப இந்த இடத்துல கவனமாக விளங்கி எடுக்கணும். 2026ஆம் ஆண்டு பெச்சாக்கள் கட்டாயமாக விளங்கி எடுக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த கேள்வியை நாங்க செய்யற முறை அப்ப நான் ஏ பார்ட் ஃபுல்லா செஞ்சிட்டேன். ஏ பாடு 72 மார்க்ஸ். கண்டுபிடிக்கிறதுக்கும் தாக்கத்தை சமப்படுத்தத்துக்கும் 72 புள்ளிகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நான் சொன்ன விளங்குதா? ஓம். பி பாடும் சமப்படுத்தல் செஞ்சிட்டேன். சி பாட்டை பாருங்க. தகவலை வச்சு எக்ஸ்ங்கிற என்னன்னு கேட்க. எக்ஸ்ங்கிற என்ன? NH3 கார மனம் உள்ள கெமிஸ்ட்ரியில் இருக்கிற காரமான ஒரே வாயு NH3 வாயு. எக்ஸ பயன்படுத்தி HNO3 உற்பத்தி செய்யற முறைக்கு பேர் என்ன சொல்ற? ஒஸ்வால்ட் முறையில தான் உற்பத்தி செய்யற ஒஸ்வால்ட். அப்ப இன்ஆர்கானிக் கேள்வி செய்யறதுக்கு இண்டஸ்ட்ரியல் அவசியமான ஒன்று. மேற்குறித்த செயல்முறையில ஒஸ்வால்ட் முறையில என்னென்ன மூலப்பொருள் பயன்படுத்தப்படுற? நீர் பயன்படுத்துவோம். ஆக்சிஜன் சொல்றா, வழின்னு சொல்றா, வழிதான் பயன்படுத்தப்படுற. அதே மாதிரி NH3 தான் பயன்படுத்தப்படுற. நைதரசன் பயன்படுத்துறதுல NH3 வழியில இருக்கிற ஆக்சிஜனும் நீரும் பயன்படுத்தப்படுற. அதே மாதிரி NH3யோட மிகையான குளோரினை தாக்கமடைய செஞ்சா NH3க்கும் குளோரினுக்கும் இடையில 3 தாக்கம் நடக்கும். NH3 குளோரின் நோமலை தாக்கம் அடைஞ்சா ஒரு விளைவு கிடைக்கும். மிகையான NH3யோட குளோரினை தாக்கம் அடைய வச்சா இன்னொரு விளைவு கிடைக்கும். NH3யோட மிகையான குளோரினை பயன்படுத்தினோம்டா. கவனமாக பாருங்களேன். NH3யோட மிகையான குளோரினை பயன்படுத்தினோம்டா NH3 மிகை குளோரினை பயன்படுத்தினோம்டா NH3 NCl3 மாறும். ஹைதரசன் NHCl மாறும். இந்த தாக்கத்தில பீசமானத்தின் படி 3 NHCl 3 NH3 பாருங்க பாப்போம். ஒரு NH3யோட 3 குளோரின். அப்ப ஒரு NH3யோட 3 குளோரின் சரி. அதைத்தான் சொல்ற மிகையான இன்ஆர்கானிக்ல பௌதிக நிலை தேவை இல்லை. பிறகு அப்படி வார NCl3 தொற்று நீக்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி HOCl தொற்று நீக்க பயன்படுத்தப்படும். பாருங்களேன். NCl3 எடுத்துட்டு வந்து சரிதான பிள்ளையால் NCl3 எடுத்துக்கு வந்து நாங்க நீர் பகுப்பு செய்தோம்டா. மொத்தமா கெமிஸ்ட்ரியில நீர் பகுப்படைகிற யாரு? அடே கதைக்கு எல்லாம் போயின்ஸா. 13ஆம் கூட்டத்துல போரோன் BCl3 நீர் பகுப்படையும். 13ஆம் கூட்டத்துல அலுமினியம் குளோரைட் நீர் பகுப்படையும். 14ஆம் குளோரைட்ல சிலிக்கன் குளோரைட் நீர் பகுப்படையும். 15ஆம் கூட்டத்துல NCl3 PCl3 PCl5 நீர் பகுப்படையும். ஆர்சனிக்கிற குளோரைட் நீர் பகுப்படையும். SbCl3 நீர் பகுப்படையும். BiCl3 நீர் பகுப்படையும். 16ஆம் கூட்டத்தில் சல்பர் குளோரைட் நீர் பகுப்படையும். ஒவ்வொருத்தரும் நீர் பகுப்படைஞ்சா வார விளைவு என்ன? நாங்க நீர் பகுப்படைய கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீர் பயன்படுத்துறோமா? மிகையான நீரை பயன்படுத்துறோமா? விளைவாகிற சேர்வைகள் இயல்பு என்ன? விளங்குதா? நீர் பகுப்பண்ட கன்செப்ட் விளங்கினையா? ஓம். கற்றாயின் பண்பறை பகுப்பண்ட கன்செப்ட் விளங்கினையா? ஓம். சுவாலை பரிசோதனை விளங்கினையா? ஓம். ஈரியல்பு மூலகங்களுக்கு வன்காரத்தை போட்டவென்றால் என்ன விளைவு கிடைக்கும்? அந்த வார விளைவுக்கு அமிலத்தை போட்டா வார தாக்கம் எனக்கு தெரியுமா? ஓம். ஒவ்வொரு சேர்வையும் எந்த சேர்வை ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும், எந்த சேர்வை தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும், எந்த சேர்வை நீரகற்றும் கருவியாக தொழிற்படும், எந்த சேர்வை கிருமி நீக்கியா தொழிற்படும், எந்த சேர்வை தொற்று நீக்கியா தொழிற்படும், எந்த சேர்வை வெளிற்றும் கருவியாக தொழிற்படும், எந்த சேர்வை அமிலமாக தொழிற்படும், எந்த சேர்வை காரமாக தொழிற்படும், எந்த சேர்வைகள் வெப்பத்துக்கு பிரிகடையும், எந்த சேர்வை வெப்பத்துக்கு பிரிகடைய மாட்டாது, எந்த சேர்வைகள் வீழ்படிவத்தரும், அந்த வீழ்படிவுகள்ல எந்த சேர்வு வெள்ளை நிறமான வீழ்படிவை தரும், எந்த வீழ்படிவு அமிலத்தில கரையும், எந்த வீழ்படிவு அமிலத்தில கரைய மாட்டார், எந்த வீழ்படிவு தாமதிக்க கூட நிறத்தை மாற்றம் அடைய செய்யும், எந்த கரைசலுக்குள்ள அமிலத்தை போட்டா தன்னை நிறத்தை மாற்றும், எந்த சேர்வை காரத்துக்குள்ள தன்னை நிறத்தை மாற்றிக்கொள்ளும், எந்த சேர்வை தடித்த வீழ்படிவை தரும், எந்த சேர்வை கலங்கல் தன்மையான வீழ்படிவை தரும், யார சூடாக்க கொள்ள
வெள்ளை மஞ்சளா மாறும். எந்த வீழ்படிவை நாங்க கொதிநீருக்குள்ள போட்டோம்னா தான் கரைஞ்சி நிறமற்ற கரைசலை தரும். எந்த கரைசலுக்கு குளிர் நீர் தொட்டிக்குள்ள போட்டோம்னா ஊசி உருவான வெள்ளை நிறமான வீழ்படிவு கிடைக்கும். இன்ஆர்கானிக்ங்கிறது ஒரு லேசான விடயம். எந்தெந்த சேர்வைகளை நாங்க கைத்தொழில் மூலம் உற்பத்தி செய்யலாம்? ஏபர் முறையில NH3, ஒஸ்வால்ட் முறையில NH3, தொடுகை முறையில H2SO4, மின் பகுப்புல டவுன் கலத்துல சோடியம், டஃப் கலத்துல மெக்னீசியம், அமோனியாவை CO2 வாயு வச்சு யூரியா உற்பத்தி செய்யலாம், அமோனியம் நைட்ரேட் உற்பத்தி செய்யலாம், வெளிற்றும் கருவிகளை உற்பத்தி செய்யலாம், HCl உற்பத்தி செய்யலாம். அப்ப விலங்கெடுக்கணும். இன்ஆர்கானிக் அதோட இண்டஸ்ட்ரியல் சேர்க்கணும். எந்த ஒரு சேர்வை சிறந்த ஒட்சியேற்றும் கருவின்னு கட்டும். டி பிளாக்ல இருக்கிற MnO4 மைனஸ், MnO2 மைனஸ், MnO2 இதெல்லாம் சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. CrO2 மைனஸ், Cr2O7 மைனஸ் உயர்வான ஒட்சியேற்ற எல்லாமே சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகள். விலங்கு நான் சொல்லுங்க. ஓசோன் அவர் இயல்பு என்னென்ன? SO2 என்னென்ன இயல்பை தோற்றுவிக்கும்? SO2 என்ன நிலையில் தோற்றுவிக்கும்? ஒட்சியேற்றும் கருவியா இருக்கும், தாழ்த்தும் கருவியா இருக்கும், அமிலமாக இருக்கும், காரமா இருக்குமா? இல்ல. நீரகற்றும் கருவியா இருக்குமா? இல்லை. வெளித்தும் கருவியா? ஓம். H2S ஒட்சியேற்றும் கருவி, தாழ்த்தும் கருவி, மின்னமிலமாக தொழிற்ப. ஆனா நீரகற்றும் கருவியாகவோ வெளித்தும் கருவியா தொழிற்பட மாட்டாது. அப்ப ஒவ்வொரு சேர்வையிலும் இயல்புகளை தெரிஞ்சு கொண்டா சரி. நான் இப்ப எழுதின மாதிரி குளோரினுக்கு எழுதின மாதிரி, சல்ஃபருக்கு எழுதின மாதிரி, நைட்ரஜன் எழுதின மாதிரி, நீங்க ஆக்சிஜன் எழுதின மாதிரி நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. இதுக்குள்ளதான் அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது. நான் சொன்ன இவ்வளவு விடயத்தை நீங்க கற்றுக்கொண்டாலே போதும். நீர் பகுப்புல நான் சொன்ன 10 சேர்வு நீர் பகுப்படையும். இந்த 10 நீர் பகுப்படைஞ்ச என்ன விளைவு கிடைக்கும்? சுவாலைக்கு பண்பறை வகுப்பு கூட்டம் 1ல 2ல 3ல 4ல 5ல 6ல என்னென்ன வீழ்படிவுகள் என்னென்ன வீழ்படிவு கிடைக்கும். அந்த வீழ்படிவு எப்படி வேறு பிரித்தறியுது உங்களுக்கு கன்செப்ட் தெரிஞ்சிருக்கு. சரிதானே? ரைட். அப்ப பாருங்களா, அப்ப NCl3 நீர் பகுப்படைஞ்சா புதிய விளைவு கிடைக்கும். என்ன கிடைக்குமா? NCl3 நீர் பகுப்படைஞ்சா HOCl கவனமா கேளுங்க பிள்ளையார். HOCl NH3 கிடைக்கும். அப்ப நீர் பகுப்பு தாக்கம் பூரணமாக எழுதணுமே. 3 குளோரின் இருக்குது, 3 HOCl, அப்ப 3 ஆக்சிஜன் 3 நீர் கிடைக்கும். இவ்வளவு தான். எக்ஸ் எப்படி இனம் காண்ற? NH3 இனம் காண்ற முறை என்ன? NH3 இனம் காண்றதுக்கு ஒஸ்வால்ட் NH3 நாங்க இனம் காண்றதுக்கு நெசிலரின் சோதனை பொருளை போட்டோம்னா அங்க கபில் நிறமான செங்கபிலமான கரைசல் கிடைக்கும். NH3 எடுத்துக்கு வந்து HCl தாக்குமுறை விட்டோம்டா NH3 கலர் இல்லை, HCl போட்டோம்டா வெண்ணிற தூமங்கள் கிடைக்க போகுது. திரும்ப சொல்லாங்களா? ரைட். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதே மாதிரி H2S வாயு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அசட்டேட்டுக்குள்ள H2S போட்டோம்டா கருப்பு நிறமாக மாறிக்கொள்ளும். நான் சொன்ன விடயம் விளங்குதான். கடைசி டைம்ல பிள்ளைகள் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கு, எல்லாம் மறந்த மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸாமோட விட வரும். அதுக்கு முதலாவது நாங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நிறைய விஷயத்த கேட்டுக்கொள்ளணும். நிறைய இப்ப நான் சொல்லலாம், இந்த குறிப்பிட்ட இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 an hourக்குள்ள நான் நிறைய கதை சொல்லிட்டேன். சும்மா வீடியோ பாக்குறேன், ரைட். சும்மா கேட்டுக்கிட்டு கண்ணை பொத்தி கேட்டுக்கிறேன், ரைட். ஓகே. அப்ப இந்த வீடியோல 2025ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் 2ஆம் கிளியை பினிஷ் பண்ணி விட்டேன். கதையோடதே முடிச்சிட்டு இன்ஆர்கானிக் கன்செப்ட் சொல்லிட்டேன் பிள்ளையார். கற்றாயன்கள் என்னென்ன கற்றாயன் சொல்லு பார்ப்போம். சும்மா கொப்பில் எழுது. K+ங்கிற கற்றாயன். இவர் எப்படி இவரை கண்டுபிடிக்கிற முறை என்னன்னு சொன்னால் சுவாலை, சோடியம் பிளஸ். இவரை கண்டுபிடிக்கிற முறை சுவாலை. அல்ல சோடியம் என்ன செய்யணும்னா மிகையான ஆக்சிஜனோட தாக்கம் அடையக்கூட 3 விளைபொருளை தரும், 2 விளைபொருளை தரும். சோடியம், பொட்டாசியம் குளிர் நீரோட இப்படி தாக்கம் அடையும். அதுக்கு ஒரு பேர் சொல்றேன். இவர் எங்க இயற்கை இருக்க என்ன? பொட்கேட இயற்கை இருக்கு என்ன? சில்வைட், கானலைட்ல இருக்கும். நீரோட எப்படி தாக்கம் அடையும்? ஒரு பேரை சொல்லும். உக்கிரமாக தாக்கம் அடையும், வெடித்தலோட தாக்கம் அடையும். ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு என்ன நடக்க போகுது? ஆக்சைடு, பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு தரும். ஆக்சிஜன்ல சூப்பர் ஆக்சைடு தான் பிரதானமான விளைவுகளா இருக்கும். லித்தியத்தை எடுக்கிற சுவாலைக்கு கிரீம்சன் சிவப்பு. லித்தியத்துல சேர்வைதான் வெப்பத்துக்கு பிரியும். லித்தியத்துல கார்பனேட் தான் வெப்பத்துக்கு பிரியும். சோடியம் பொட்டாசியம் ஒன்றும் பிரிய மாட்டா. லித்தியம் தான் இருக்கிற கூட்டத்துல உயர்வான உருகுநிலை உடைய மூலகம். லித்தியம் தான் ஆக கூட அயனாக்க சக்தியுடைய அந்த கூட்ட மூலகம். லித்தியத்திர சேர்வைகள் மென்மையானவை. லித்தியம் நீரோட மென்மையாக தாக்கம் அடையும். லித்தியம் ஒரு நாளும் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு உருவாக்க மாட்டா. லித்தியம் மட்டும்தான் இருக்கிற கூட்டத்துல நைட்ரசனோட தாக்கம் அடையும். சரி, அப்ப 3 கற்றாயன்களை முடிச்சிருந்தானே.
பேரியத்துக்கு போறோம். பேரியம் 2+ என்ற கற்றாயன் சுவாலிக் ஆப்பிள் பச்சை, இளம் பச்சை, பச்சை நிறத்தை தரும். அது பண்பறை வகுப்பு கூட்டத்தில் 5ஆம் கூட்டத்துல CO3 2- என்ற அன்னயன் எடுத்து வெள்ளை நிறமான கார்பனேட்டா படியும். நார்மலா பேரியம் 2+ கண்டுபிடிக்கிறதுக்கு SO4 2- சேர்த்தமெண்டா பேரியம் சல்பேட் வீழ்படிவாகும். அந்த வீழ்படிவு என்ன செய்ய போகுதாம்? அமிலத்துல கரைய மாட்டா, ஐதான வண்ணமிலுக்கு கரைய மாட்டா. ரைட். இன்னொரு கற்றாயன் எடுப்போம், அலுமினியத்தை எடுப்போம். அலுமினியம் +3 என்ற மாறாத ஒட்சியேற்ற கற்றாயனை தோற்றுவிக்கும். அலுமினியம் சிக்கல் சேர்வைகளை தோற்றுவிக்கும். அலுமினியத்தில குளோரைட்டு நீர் படையும். அலுமினியத்தை நாங்கள் சுவாலி மூலமாக கண்டுபிடிக்க இயலாது. பண்பறை வகுப்பு கூட்டத்தில் அமோனியம் குளோரைட்டோட அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்த்தமெண்டா ஜெலட்டின் போன்ற வெண்ணிறமான வீழ்படிவை தரப்போகுது. அமோனியம் கார்பன் கட்டி பரிசோதனைக்கு விடையளிக்கும். அதுங்கிற சிலபஸ்ல இல்லை. அப்ப அப்படி கண்டுபிடிக்கிறது. Pb2+ அப்படி கண்டுபிடிக்கிறது. இவ்வளவுத்தையும் நான் சொன்ன இவ்வளவுத்தையும் மண்ணையில் எடுத்து எழுதி கொள்ளுங்க. கிளியர்னு சொல்லிக் கொள்ளுங்க. சரிதானடா? நாங்கள் அடுத்து சந்திப்போம். விளங்கிட்டா நான் சொல்லணுண்டு. ஒரு 1/2 hour முழு இன்னோகானிக்கு கதைச்சு விட்டேன். 0 டைம் வேஸ்ட்ல. ஓகே தானே? அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் அதை சமரைஸ் பண்ணி தாரேன். உங்களோட மூளையை நான் திரும்ப நிரம்பல் அடைய செய்வேன். அடுத்த வீடியோ என்ன செய்யணும்னு சொல்லிக்கொள்ளுங்க. சந்திப்போம்.